கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். இந்த நிகிதா அஜித் அந்த படுகொலை வழக்கில் பார்த்தோம்னா நிகிதா தற்போது மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கிறார். ஒரு புறம் அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் இந்த நிகிதா ஒரு மோசடி பேர் வழிதான் மாதிரியான பல்வேறு கருத்து வருது. இதனிடையே உங்களை பற்றியும் ஒரு அவதூறான கருத்தும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. பல்வேறு தரப்பினர் குறிப்பாக பார்த்தோம்னா பாஜக, அதிமுகவினர், ஒரு படிக்கு மேலே நாம் தமிழர் கட்சியினர்லாம் அவங்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர், அந்த மிரட்டிய வழக்கறிஞரே நீங்கள் தான்ன்ற மாதிரியான ஒரு கருத்து வருது. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அது உண்மையா இல்லை உங்களை மீதான ஒரு அவதூறாக பார்க்கலாமா? 40 வருடங்களுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கிறேன். நான் காலையிலே ஒரு பேட்டியில் அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி நாட்டை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் நினைக்கக்கூடிய அந்த சைமன் கூட்டத்தாரும் பாசிச பயங்கரவாத காவி கூட்டத்தையும் தோல் விரிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைக்காத அவரை பேசுகிற ஒட்டுமொத்தமான கலாச்சாரத்துக்கு சீரழிஞ்சவன் நாம் தமிழர் கட்சிக்காரன். அவனை விடவா அவதூறு விஜயலட்சுமி நாரி போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறான். டே குண்டிய பாடுறா முத நாரி போய் கிடக்கீங்க. இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசலாமா? அவங்கள நான் கொள்கை அரிமா, பெரியாரின் சிந்தனையாளர், அண்ணாவுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவன். நான் ஐக்கிய நாட்டு சபையிலையும் ஒரு நாள் ஆங்கிலத்தில் பேச முடியும், நாடாளுமன்றத்திலையும் பேசுவேன், சட்டமன்றத்திலையும் பேச முடியும், பொதுமக்கள்கிட்டையும் பேச முடியும். எங்கள் ஊரில் போய் கருமாத்தூர் கரிசப்பட்டி மந்தையில் உட்காந்து என்னால் பேச முடியும். இவெல்லாம் கற்றுக்குட்டி போயிலுங்க, கூட்டி கொடுக்குறவன் காட்டி கொடுக்குறவன் வலைதளத்தில் போடுறான். நான் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்றவன், கோவிக்கிறவன் இல்லை. நியாயமான விமர்சனம் தான் ஏற்றுக்கொள்க. இந்த நிகிதாவை பற்றி பகிர் தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வருது. அதில் என்ன சொல்கிறான்? நேற்று ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பேட்டி கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான்? மதுரையில் வழக்கறிஞர், திருநகரை சேர்ந்தவர் பசும்பொன் பாண்டியன், அவர் அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து சென்றார்கள். அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். இதான் நேற்று கூட பாலிமர் நியூஸ் 18 வந்திருக்கு. மானங்கட்ட பேர்லாம் ஒரு தாய் தாப்புனுக்கு பிறக்காதே, இதை பார்த்துட்டு வலைதளத்தில் பேசு. ஏன்னா நீங்கள் பூரா நவதானிய கூட்டம், சீமான் கூட இருக்கிற பூரா நவதானிய கூட்டம். அதனால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நேற்று நியூஸ் 18 அவன் அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். திருநகரை சேர்ந்த பசும்பொன் பாண்டியன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை காலவாசல். என் சொந்த ஊர் கரிசப்பட்டி, கருமாத்தூர். பிறந்து ஒரு நாள் கூட நான் திருநகரில் அலுவலகம் போடல, வீடும் இல்லை. சரியா? நேற்று முதல் பேட்டியில் அது வருது. அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்போ நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போங்க. அந்த வழக்கறிஞர் பெரிய மிரட்டி, அருவாலை காமிச்சு, துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி, டே நீங்கள்லாம் போய் நீதிக்கிட்ட வரக்கூடாது மிரட்டினதுன்னு சொல்லலை. அந்த வழக்கறிஞர் சப்போர்ட்டாக பேசுகிற வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு? நீதிமன்றத்தில் போய் உங்களுக்கு பரிகாரம் கணக்கு ஆதாரம் இருந்தான்னு இருக்காரு. எஸ்பி போய் புகார் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க அந்த பையங்க. எஸ்பி என்ன சொல்கிறாரு? நீ கொடுத்த வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதாரம் இருந்தால் நீ நீதிமன்றத்துக்கு போ, ஆதாரம் எதுவும் இல்லை, நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதைத்தான் அந்த வழக்கில் மேலே அவர் சொன்னதாக நேற்று செய்தி வருது. வந்தவரிலிருந்து காவி கூட்டமோ, இந்த நாம் தமிழ் கட்சி நவதானிய பெயர் இந்த கூட்டமோ, பசும்பொன் பாண்டியன் எப்படியாவது அப்படின்னு இன்னைக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு 86 வயது பெரிய எல்லாம் என் சொந்தக்காரன் தான். நான் கடைசிக்கு பார்த்தேன். நான் போனால் எல்லாம் உங்களை செருப்படுத்த அடிக்க விட்டு போடுவேன். இவன் யாரும் ஒரு ஒருத்தனுக்கு ஃபோனை கொடுத்து இன்னைக்கு அந்த பசும்பொன் பாண்டியன் காலவாசல் இருக்காருல்ல, நேற்று தெளிவாக சொல்லிட்டான். திருநகர் வக்கீல் பசும்பொன் பாண்டியன் கவியரசுடைய மைத்துனர்ட்டான். கவியரசு யாரு? நிகிதா கூட பிறந்தாள். அவருடைய மைத்துனர் தான் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன்ட்டான். இவங்க எல்லாத்துக்கும் ஏன்டா உங்க ஆத்தாளுக்கும் பசும்பொன் பாண்டியன் தான் புருஷனா, உங்க அக்காளுக்கும் பசும்பொன் பாண்டியன் தான் புருஷனா, உன் தலைவன் வீட்டில் இருக்கிற ஆத்தா அக்கா கொண்டாட்டிக்கெல்லாம் பசும்பொன் பாண்டியன் தான் புருஷனா? ஏண்டா எல்லாத்துக்கும் ஏன்டா என் பேரை பயன்படுத்தி? நான் வள்ளூர் மாதிரி வாழ்கிறேன். வள்ளுவனு வாசி மாதிரி என் மனைவி ஜெயலட்சுமிக்கு கணவனாக இருக்கு. என் பேரை பசும்பொன் பாண்டியன் பேரை
எதுக்குடா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பூரா அந்த வலைதளத்தில் இருக்கிற பூரா உங்க ஆத்தாக்கு உங்க அப்பன் சரியாட்டு ஏன் பரேண்டா போடுற போடுறது பூரா ஏற்கனவே ஒரு போட்டேன். இவர் வந்து அன்னை தெருவோ எங்கேயோ கூடல இருக்கு ராத்திரியில் போறாரு கையிலேயே கேட்டு. ஆமா உங்க அக்கா இருந்தா யார் உன் தலைவருடைய அக்கா இருந்தா உன் தலைவருடைய மனைவி இருந்தா அந்த வீட்டில் 10 மணிக்கு எதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு எதுக்கு போறேன் இருந்து அடையா சொல்றதுக்கு இந்த வலைதளம் நடத்துற பாரு வடகமா கிழக்ககமானு நடத்துறேன். உனக்கெல்லாம் எதுக்குடா அந்த பேர் உன் பேருன்னு சொல்ல மாட்டேன். நாங்களாம் வேற மாதிரி ஆள்றா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா கற்றுக் கொடுக்குறாரு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்றாரு. நாங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெரியார் இந்த மாதிரியான எதிர்ப்பாளர்கள் உங்களோட பேர் மட்டுமே இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. பேர் மட்டும் அதாவது மதுரையில் 4 பசும்பொன் பாண்டின்னு சொல்லிட்டேன். நான் என்ன மயிருக்கு மிரட்டனா யாரையும் மிரட்டி பிழைக்கிற அளவுக்கு இல்லைடா. நாங்க யாரையும் மிரட்டி உன் தலைவை மாதிரிலாம் மிரட்டி பிழைக்க உன் தலைவை எதுக்கு தனிச்சு நிற்கிறா? தனிச்சதுக்கு தேர்தல் உன் தலைவை நாம் தமிழ் கட்சி நிற்கிறா? எல்லா கட்சிக்காரங்க டம்மி வேட்பாளரை போட்டு காசு வாங்குறதுக்கு திமுக அண்ணா அவன் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று 234 தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தா கூட அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியாது. கோடான கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு நிற்குது உன் தலைய வழக்கு அதை பாருங்கடா. ஆமா காசுக்காக நான் போனேன் அவன் காசுக்காக வந்தான்னு ஒரு தலைவன் மானங்கட்ட தலைவன் பேசுறான். அவன் பின்னாடி நின்று கூட்டியும் கொடுக்குறீங்க நீங்க காட்டியும் கொடுக்குறீங்க. கூட்டி கொடுக்கறதுக்காக அந்த கட்சி இருக்கு. கருவை இன்னொருத்தருடைய கருவை அழிக்கிறீங்க அந்த கல்லறை இடிக்கிறீங்க. நீங்களா ஒரு மனுஷனாடா? நான் ரொம்ப ஜனநாயகத்தில் கட்டுப்பட்டவன். உன் தலைவன் அருவாளை தூக்கி பொதுவெளியில் காட்ட அப்படி சண்டை நினைக்காத. நாங்கெல்லாம் அருவாவை தூக்கணும் அது வேற மாதிரி ஆயிரும். வன்முறைக்கு நான் போக விரும்பல. நாங்க தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற நிகிதா யாரு? நிகிதா ஒரு சங்கின்றது இன்னைக்கு தெளிவாயிருச்சு. முருகன் மாநாட்டுக்கு இந்த சங்கி வீல் சேரோட அவங்க அம்மாவை ஏற்றிட்டு போற படம் வந்துருச்சு. படத்தை போட்டு விடுங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையே பாராட்டி இருக்கு. நீங்க நாம் தமிழர் கட்சி யாருக்கு வேண்டியவங்க? பாஜக பெற்றெடுத்த இன்னொரு தாய்லாபுனுக்கு பிறந்த குழந்தை. நீங்க பாஜக பெற்றெடுத்த குழந்தை அனாத பேலுக. நீ வந்து விமர்சனம் பண்ண என்ன கொள்கையை பேசு. நீ கொள்கையை பேசாம அதை பேச எப்படி? ஒரு வழக்கறிஞர் மிரட்டினா போலீஸ் கம்ப்ளைண்ட் நின்று போகுமா? நான் உன் வாதத்துக்கே வர்றேன். வழக்கறிஞர் கூப்பிட்டு நீ வழக்கு போடாதுன்னு சொல்லிட்டா பயந்து போய் வீட்டில் படுத்துக்குவான். துப்பாக்கி காட்டி மிரட்டான்னு சொல்லியிருக்கானா? திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறீங்க. அருவாலை காட்டி மிரட்டான். நான் என்ன சொல்றேன், வழக்கறிஞரே கூப்பிட்டு அலுவலகத்தில் கூப்பிட்டு சொல்றாரு இதானே அது வழக்கு. பசும்பொன் பாண்டி என்றே பேரை வச்சுக்க. நான் இல்லை. அவர் என்ன மிரட்டதாக சொல்றான்? பாதிக்கப்பட்டவன் எங்களை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவங்ககிட்ட பணம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சதை பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னாரு. உனக்கு தெரிஞ்சதை பாதிக்கப்பட்டவன் பார்க்க வேண்டியதானே? அந்த வழக்கறிஞர் பசுன்னு போய் கையை பிடிச்சி இழுத்தாரா? இல்ல உங்க ஆத்தா கையை பிடிச்சி இழுத்தாரா? அந்த பசும்பொன் பாண்டிய இந்த பசும்பொன் பாண்டியன் எதுக்குடா கூப்பிடுறீங்க? நான் அப்படி தவறான வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்டா. நீங்க என்ன வம்பா இழுக்காதீங்கடா. உங்க ஆத்தா அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கணும்டா. நாங்க மோசமானவங்க. மதுரை காவக்காரன்னு சொல்லிட்டாங்க. மதுரைக்கு காவக்காரங்க யாரு? எங்களை வந்து நீ சாதாரண நினைக்கிற. இப்ப இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியில எங்களை அனாத பேலுக அப்ப ஆத்தா ஒரு அட்ரஸ் முகவரி தெரியாத நாய் வலைகள் நடத்துது. நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? பாதிக்கப்பட்டிருக்கோம், அவனுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யார் பாதிக்கப்பட்டவங்க குரல் கொடுக்குறோம்? நிர்மலா தேவி யாரு? அருப்புக்கோட்டை பேராசிரியர் கல்லூரி மாணவிகளை தவறாக அழைத்தாண்டு வழக்கு. அது யாருக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற? கவர்னர் மேல அந்த வழக்கு இருக்கு. அந்த அம்மா சம்பந்தமா இருக்கு. ஓராண்டு காலம் சிறையில் வச்சிருக்கான். பிணையில் வரக்கூடிய ஜாமீன் வரக்கூடிய வழக்குடா. மானங்கட்ட பேலா. வக்கீல் தொழிலும் தெரியாது, கட்ட பஞ்சாயத்தும் தெரியாது, உள்ளு பஞ்சாயத்தும் தெரியாது. நல்லா உன் தலைவனுக்கு பொம்பளையை கூட்டி கொடுக்க அவனுக்கு நீங்க காசு வாங்க மாமாவுக்காரைக்கு தான் அந்த கட்சியில் இருக்கீங்களே தவிர ஏதா இருக்காதீங்க கொள்கைவாதி. ஒரு பெண் நாங்கள் பெரியார் பார்வை பார்க்கிறோம், தவறானவளா கூட இருக்கட்டும், சிறையிலே வச்சு கொல்ல பார்த்தான். உனக்கு தெரியுமா அது? நீங்க வந்து காசுக்கு போய் விஜயலட்சுமியை வந்தான்னு சொல்ற இவருக்கு மானங்கட்ட பேருக்கு. ஒரு பெண்ணை அவள் நகையை வாங்கி 4 தடவை அவளை கற்பழிச்சு அந்த பெண்ணை என்னென்ன கவலைப்படுது அமுட்டு படுத்திட்டு
அந்த பெண்ணுக்கு செலவுக்கு அப்பப்போ மாமாக்காரங்களை விட்டு, இந்த ஒரு மாமா தான் இந்த வளையல் நடத்துகிற மாதிரி பச்சை மாமா, பகிரங்கமான மாமாக்காரன், இவனெல்லாம் விட்டு போய் அந்த விஜயலட்சுமி பணத்தை கொடுக்க சொல்றது. அப்புறம் அந்த விஜயலட்சுமி வந்து தவறானவர்கிட்ட விட தலைவன் போனேன், தலைவன் போனேன் எச்சரிக்கை, இந்த அங்கே போறாரு 10 மணிக்கு மேலே உங்க அக்காவோட வர சொல்லு. நீ அவ்வளோதான், நான் பகிரங்கமா வலைதளத்தில் அசிங்கமா இதை விட கேவலமா, ஏன்னா நான் எல்லா உயர்ந்த ரகத்தோடையும் கொள்கையோடையும் பேசுறவன். வப்பா வந்து அந்த பசும்பொன் அவர் தான் நேரத்தே பேட்டியில் திருநகரை சேர்ந்தவர்கிட்ட, எனக்கு மைத்திரர் யாரும் கவியரசும் கிடையாது, விளக்கமாரும் கிடையாது, அது உறவினர். கவியரசுடைய மைத்திரர் பசும்பொன் பாண்டியன்னு சொல்லிட்டா. அப்புறம் எதுக்கு ஒரு ஆளை விட்டு தங்கம் கிரான்ஸுக்கு இன்னொன்று தெரியுமா, தங்கம் கிரான்ஸ் வந்து இப்போதான் என் வீடு, அது தங்கம் கிரான்ஸுக்கு பின்னாடி பாண்டிய நகர் காலவாசல், அது தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாது. எப்படியாவது பசும்பொன் பாண்டியன் பேர் வந்துருச்சு. பசும்பொன் பாண்டியனை வச்சு நம்ம கிழிப்போம். என்னை நீ கிழிக்க முடியாது விட, நான் நேரம் கிழிச்சு விட்டுருவோம் உங்களை. நாங்கள் யார் தெரியுமா? இந்த ஊர் காவல்காரன். யாரா நீ காவல், எங்களுக்கா காவல்னு கேட்ட அந்த வரலாறுலாம் பேசுனா தாங்க மாட்டீங்க. நாங்கள் உங்களை மாதிரி பொறுக்கி தின்றவங்க கிடையாது, பிக்காளி போய் கிடையாது, பிப்பாயிட்டுக்காரன் மாமாக்காரன், ஒட்டு மொத்தமா ஒரு தாய் தான் பிறக்காது இலக்கணம் இல்லாதவங்களுடைய கூட இருந்தாண்டா நாம் தமிழர் கட்சி வழக்கமா இருந்துச்சு. தலைவர் என்ன பெரிய சண்டை நினைக்கிறாங்க, அறுவாளை தூக்கி காமிச்சா? எங்களுக்கு உன் தலைவன் வரலாறுன்னு தெரியும், அசிங்கமா போயிடும். காளிமுத்து குடும்பம் எனக்கு தெரியும், நீ பைபாஸ்ல தங்கினதுன்னு தெரியும். சைமன் அடிப்படையெல்லாம் விட்டு பேச விட்டாங்க, நான் அடிப்படையை பிடிப்பேன். செபாஸ்டின் யார்? உங்க ஆத்தாக்கு செபாஸ்டின் எத்தனாவது புருஷன்? உங்க ஆத்தா ஆற விட்டு இதெல்லாம் பிடிக்க வந்துடும். நீ என்கிட்ட வரக்கூடாது, என்கிட்ட வந்தா நியாயமான முறையில் விமர்சனத்துக்கு வா. நான் யாருக்கு நீதிக்காக கொடுக்க அந்த அம்மாவை நிர்மலா தேவி சிறையிலே வச்சு கொல்ல பார்க்குறான். என்னுடைய கிளைண்ட் உள்ள இருக்கிறாங்க, அவங்கள விட்டு அவங்க அழுகுறாங்க. சரி ஜாமீன் எடுப்போம். ஜாமீனே எடுக்க விடாம ஒரு அரசு, மொட்டை உதயகுமார் மந்திரி, கவர்னர் அதில் தலையிட்டு இருக்காரு. கவர்னர் பத்தி வழக்கை பத்தி பேசினா நக்கீரன் கோபால் மேல வழக்கு. துணிச்சலா ஒரு ஆம்பளை வரணும்டா, சைமன் மாதிரி நானா பேடி பேலா துணிச்சலா போய் நான் வழக்கறிஞர், அவங்க குற்றாயிரம் ஜாமீன்ல வெளியே விடுங்க, வழக்கு நடத்துக்கினே ஜாமீன்ல வெளியே கூப்பிட்டேன். யாரும் எடுக்க முடியாத சரித்திரத்தில் புகழ்ல 100 வைக்கல எடுக்க முடியல, எடுத்து காமிச்சேன் நிர்மலா தேவி. அதானே என் திறமை. வெளியே வந்தோடனே கேட்டேன், முதல் கேள்வி, உனக்கு இதில் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. உன் வழக்கை நடத்த மாட்டேன், உன் உயிரை காப்பாத்துட்டேன், உன்னைய சிறையிலே வச்சு ஒரு பெண்ணை கொல்ல சதி நடந்த அந்த பெண்ணை வெளியே உயிரோட கொண்டு வந்துட்டேன், உன் வழக்கை நான் நடத்த மாட்டேன். எவ்வளோ கேட்டாங்க, என் வழக்கு நடத்தலை, தண்டிக்கப்பட்டு நீ சிறையில் இருக்காங்க, நான் வழக்கு ஆடலை. இதானே என் வரலாறு. எங்களை நம்பினவனுக்கு, பாதிக்கப்பட்டவனுக்கு பெரியாரின் வெளியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்பான், ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்ட தொழிலாளி பக்கம் நிற்பான். எவன் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு உரிமை குரல் கொடுப்பதுதான் திராவிட இயக்கம். பெரியாரும் அண்ணாவும் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதனால எவனோ ஒருத்தன் பசும்பொன் பாண்டிய அதை பரப்பலாம், என்ன பரப்பு, என்ன நீ கிழிக்க போறாங்கன்னா அந்த அப்படியே குற்றச்சாட்டு அடிப்பில் பார்த்தா இந்த நிகிதாக்கு இந்த பசும்பொன் பாண்டி என்ன பெரிய படைபலம் வச்சு பண்ணியிருக்காரு. அந்த பசும்பொன் பாண்டியனுக்கு சப்போர்ட்டாகவே பேசிட்டு கூட வையே கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு அவர் யாரு? அந்த நிகிதாவுடைய தம்பியா அண்ணனா கவியரசன் சொல்றா, அவருடைய மைத்தினர். எனக்கு அப்படி உறவு கிடையாது. அதனால நீ வந்து அவர் நேற்று திருநகர்ன்னு சொல்லிட்டான், நான் திருநகரே கிடையாது. நான் 60-70 வருஷமா எங்க குடும்பம் காலவாசல் இருக்கிறோம். வரலாறு தெரிஞ்சு, காலவாசல் இப்ப நான் இருக்கிறது இப்பதான், அதுக்கு முன்னாடி காலவாசல் பாண்டிய நகர், அது தெரிஞ்சுக்க. சும்மா அதை விட்டு இந்த அங்க கூடல் நகர் 10 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ள உங்க அக்கா வேணும், உங்க தங்கச்சி, உங்க மகளை யாரை வேணாலும் வர சொல்லு, நாம் தமிழ் கட்சிக்காரன வேண்டாம் வர சொல்றான். மானங்கட்ட போயிடல. வலைதளம் நடத்தினா அரசியல் பேசு, கொள்கை பேசு, நியாயத்தை பேசு. அதை விட்டு ஆமா அப்படின்னு ஒருத்தர் போனை விட்டு பேச விட்டு இதுக்கெல்லாம் நான் பயப்படலாம். அஞ்சிரோண்ணா நாங்க பக்கத்து விட்டு சண்டை, வரப்பு சண்டை, வயக்காடு சண்டை, அல்லது உன் ஜெய்மனுக்கு மாதிரி பொம்பளை பொறுக்கி சண்டை, இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அரசியலுக்காக மட்டும் 27 முறை சிறை சென்றிருக்கிறேன். தென்னிந்தியாவிலேயே உன் தலைவன் சீமா பெரிய எப்படின்னு பேசுறேன் வழக்கண்ண மயிறு. தென்னிந்தியாவிலே 1986
பஞ்சாப் தீர்மானத்துக்கு போடப்பட்டதுக்கு பின்னாடி தென்னிந்தியாவில் முதலாக NSA மேல வந்துச்சுரா. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இந்தியாவில் தென் மாநிலங்களில் முதல் சந்திச்ச பசும்பொன் பாண்டியை ஆதிக்கு இந்திய எதிர்த்து 27 முறை சிறை சென்றிருக்கேன். பொம்பளை கேஸ் சொல்லுவாங்க பாருங்க, பொம்பளை கேஸுக்காரன் நீங்க எல்லாம் பெண்களை மதிக்காதவங்க, நாடி போவீங்க, எச்சரிக்கை. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, நேருக்கு நேர் மோதிரியா நாம் தமிழர் கட்சி ஒரு சீமா நம்ம நின்றுக்கிறோமால்ல, இடம் தேடி சொல்லுமாடா. சும்மா சும்மா இந்த மிரட்டல் உருட்டல் இந்த பேடி பெட்டத்தனமான வேலை பார்க்கக்கூடாது. பார்த்தவங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றுவேன். வலைகள் நடத்துற பாரு பொடியா, ஓ வீட்டுக்கு குட்டு பூரா எனக்கு தெரியும். நீ யாரு கூட்டி கொடுக்குற, எத்தனை மணிக்கு உன் தலைவன் வர்றான் உன் வீட்டுக்கு, மாவட்டத்தில் எத்தனை மணிக்கு வர்றான், நீ யாரா இருக்கலாம் மாமான்றது எனக்கு தெரியும். எச்சரிக்கை உனக்கு. சார், இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும் நிகிதாவினுடைய முதல் கணவர் இதெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அது ஒரு புறம் வந்து வயலாக்கி இருக்கு. இதை எப்படி சார் பார்க்கலாம்? நான் உண்மையிலே ரொம்ப வேதனைப்படுறேன். அவர் என்னுடைய தம்பி தான். இந்த சம்பவத்தை நான் அவரே இந்த பேட்டியை கொடுக்கும்போது உண்மையிலே மன வேதனையாக இருக்குது. ஆனால் இந்த பெண்ணு இவ்வளவு மோசமாக இருந்துட்டு இப்போ பாஜக ஆதரவாளர் இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சதி இருக்கு. இப்போ சைமன் கட்சிக்கார் என் பேர் உடனே பாயிராம் பாருங்க. அப்போ இதுக்கு பின்னாடி திட்டமிட்ட இந்த நிகிதாவுடைய நகை திருடு போயிருக்கான்னு எனக்கு தெரியல. அவருடைய பேட்டி பார்த்தா உண்மையிலே நான் ரொம்ப இதயபூர்வமாக கண்ணீர் வடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவு மோசமாக விழிப்பான சமூகத்தில் ஒரு விழிப்பானவர்களே ஏமாத்துறாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளு. ஒரு உயிர் இன்னைக்கு போயிருக்கு. ஒரு 5 உங்க பேச்சை கேட்ட 5 போலீஸுக்கார வாழ்க்கை போச்சு. அவன் செஞ்சது ப்ரொமோஷனுக்காகவோ மேலதிகாரி உத்தரவுக்காகவோ செஞ்சுட்டான். என்ன வேலை போச்சு, வாழ்க்கையில் என்னைக்கு தண்டிக்கப்பட போறாங்க. எத்தனை பேர் குடும்பத்தை இந்த நிகிதா கெடுக்குது பாருங்க. அதனால அந்த பேட்டி என்பது நான் அதை பற்றி ரொம்ப எனக்கு ஒரு உடன்பிறவாத சகோதரர் தான். அதுக்கு மேலே அதை பேச நான் விரும்பலை. அதனால் வருத்தப்படுறேன்றதை அந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி அது ஒரு ஜாதி கட்சி. உன் பின்னாடி இருக்கிற பூரா ஜாதி. நாங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டாலும் யாராலும் இந்த இதே நீ யாரை தூண்டி விட்ட வலைதளத்தில் இந்த கலவரமே ஜாதி கலவரம்ன்ற மாதிரி தூண்டி விட்டாங்க. நாங்கள் அனைத்து சமுதாயத்துக்கானவன். குறிப்பாக சொன்ன ஒடுக்கப்பட்ட உரிமைக்கு நாங்கள் அடக்கப்பட்ட மக்களுடைய குரலற்ற மக்களின் குரலாக இருப்போம். வலைதளத்தில் வர செய்திகளை நாங்கள் அஞ்ச மாட்டோம். எதையும் சந்திப்போம். மடியில் கனமுள்ள வழியில் பயம் இல்லை எங்களுக்கு. அதனால் நீ இந்த உருட்டல், இந்த ரூட்டு வேலை, வதந்தி இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியும். 40 ஆண்டு காலமாக என்கிட்ட பயணத்தில் இருக்கிறாங்க. 30 ஆண்டுகள் அரசியல் போயிருக்கு. நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் கடந்து போயிடலாம். இப்போ தலைவனை நாடே முழுசம் கடந்து போகிறான். நான் போக மாட்டேன். நிற்பேன், வருவேன், சந்திப்பேன். நன்றி சார். வணக்கம்.